நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை முடிவில் மத்தியில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தால் கடந்த 2 முறை தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த பாஜக இந்த முறை கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இது மத்தியில். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் 39 தொகுதியில் திமுக கூட்டணியே முழுவதுமாக வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய வெற்றி திமுக கூட்டணி இந்த முறை பெற்றிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் உள்ளிட்ட ஒவ்வொரு கட்சியும் எத்தனை விழுக்காடு வாக்கு வங்கியை இந்த முறை பெற்றிருக்கிறாங்க. கடந்த முறை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த முறை வாக்கு விழுக்காடு ஒவ்வொரு கட்சிக்கும் உயர்ந்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதற்கட்டமாக நாம் பார்க்க போகிறது திமுகவினுடைய வாக்கு வங்கி. திமுகவின் வாக்கு வங்கி பொறுத்த வரைக்கும் நாம் இந்த திரையில் பார்க்கலாம். 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 8 கட்சிகளோட திமுக கூட்டணி அமைத்தாங்க. இப்போ அமைத்த மாதிரி 2019லையும் 8 கட்சிகளோட திமுக கூட்டணி அமைத்தாங்க. அப்போ திமுக கூட்டணி மட்டும் பார்த்தீங்கன்னா 53.29 விழுக்காடு வாக்கு 53.29 விழுக்காடு வாக்கு திமுக கூட்டணி பெற்றாங்க. அதில் திமுக மட்டுமே தனித்து 33.53 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றாங்க. இது 2019 நாடாளுமன்ற தேர்தல். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 45.40 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றாங்க. திமுக மட்டுமே தனித்து 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக மட்டும் தனித்து 37.70 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றாங்க. இப்போ நடந்து முடிந்த தேர்தல் முடிவில் பார்த்தோம் என்றால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 47 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றிருக்காங்க. திமுக மட்டுமே 26.93 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றிருக்காங்க. அப்போ இந்த திரையில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது 2019லும் 2024 தேர்தலையும் திமுகவுடைய வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது எத்தனை விழுக்காடு குறைந்திருக்கு, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பார்க்கலாம். அடுத்து அதிமுகவினுடைய வாக்கு வங்கி. அதிமுக பொறுத்த வரைக்கும் 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 31.06 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றாங்க. அதிமுக மட்டுமே தனித்து 19.39 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 39.70 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றாங்க. அதிமுக மட்டும் 33.29 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றாங்க. இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி 23 விழுக்காடு வாக்கு வங்கியும் அதிமுக மட்டுமே 20.46 விழுக்காடு வாக்கு வங்கியும் பெற்றாங்க. இது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி. அடுத்து பார்க்க போகிறது காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி. காங்கிரஸ் கட்சி பொறுத்த வரைக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 12.72 விழுக்காடு காங்கிரஸ் மட்டுமே, திமுகவோட கூட்டணி அமைத்திருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மட்டுமே 12.72 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றாங்க. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்திருந்தாலும் கூட சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மட்டுமே 4.27 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றாங்க. இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் திமுகவோட கூட்டணி அமைத்திருந்தாலும் கூட தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்கு வங்கி அப்படிங்கிறது 10.67 விழுக்காடு. இது காங்கிரஸ் கட்சியோட வாக்கு வங்கி. அடுத்து பாஜகவுடைய வாக்கு வங்கி நம்ம பார்க்கலாம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 3.62 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றாங்க. பாஜக கூட்டணி அமைத்து போட்டிருந்தாலும் அதிமுகவோட கூட்டணி அமைத்து தமிழகத்தில் அவங்க தேர்தல் சந்தித்திருந்தாலும் கூட பாஜக மட்டுமே 2019 3.62 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக 2.62 வாக்கு விழுக்காடு பெற்றாங்க. இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் தனி கூட்டணி, அதிமுக கூட்டணி சேரல, பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டாங்க. எங்குமே அவங்க வெற்றி பெறலை தமிழ்நாட்டில். இருந்தாலும் பாஜகவுடைய வாக்கு வங்கி மட்டுமே 11.24 விழுக்காடா உயர்ந்திருக்கிறது. இது பாஜகவுடைய வாக்கு வங்கி. நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கி நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நாம் தமிழ் வாக்கு வங்கி கணிசமாக உயர்ந்து கொண்டே வருது அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 3.90 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றிருக்காங்க. அதே 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.60 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றிருக்காங்க. 2024 இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு வங்கி கணிசமாக உயர்ந்து 8.22 விழுக்காடு வாக்கு வங்கியை பெற்றிருக்காங்க. இதனால அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கு அப்படிங்கிறது அந்த கட்சியின் மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயமா அந்த கட்சிக்கு பார்க்கப்படுது. கணிசமாக உயர்ந்திருக்கிறது. எங்குமே எந்த ஒரு குறைவும் இல்லாமல் 3.90, 6.60,
இப்போ 8.22 விழுக்காடு வாக்குவின் கணிசமாக நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போகிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ திமுகவுக்கு வரும். திமுக 39 தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கும். புதுச்சேரியோடு சேர்த்து 40ம் நமதே நாடும் நமதே அப்படிங்கிற வகையில் அனைத்து தொகுதியும் திமுக கூட்டணி கைப்பற்றி விட்டார்கள் அப்படின்னு மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியும். ஆனால் கொஞ்சம் நம்ம உள்ளார்ந்து போனோம் அப்படின்னா திமுகவுக்கு 39 + 1 40 தொகுதி கிடைத்திருந்தாலும் கூட அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது இந்த முறை குறைஞ்சிருக்கு. 2019 20 தொகுதியில் போட்டியிட்ட திமுக 33.53 விழுக்காடு திமுக கூட்டணி அமைத்து போட்டிருந்தாலும் திமுக மட்டுமே 20 தொகுதியில் களம் கண்டாங்க. அப்போ அவனுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது 33.53 விழுக்காடாக இருந்தது. 2024 பொறுத்த வரைக்கும் அது 22 தொகுதியில் இப்போ திமுக போட்டிக்கிட்டாங்க. 22 தொகுதியில் திமுக போட்டியிட்டு அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது 26.93 விழுக்காடு தான் அவங்க வாக்கு வங்கியை பெற்றிருக்காங்க. மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா 39 + 1 40 தொகுதியும் திமுக கூட்டணியை கைப்பற்றி விட்டார்கள் அப்படின்னாலும் கூட 2019 ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த தேர்தலில் திமுகவுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது 6.6 விழுக்காடு குறைந்திருக்கிறது. இதுதான் யதார்த்த நிலவரமாக இருக்குது. அனைத்து தொகுதியும் கைப்பற்றி விட்டாலும் கூட திமுகவின் வாக்கு வங்கி குறைந்திருப்பது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். இதுக்கான காரணம் என்ன? இதை அவங்க சரி செய்ய தவறிவிட்டால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது அது சரியக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டறிந்து அவங்க சுய பரிசோதனை செய்து கொள்ளும் நிலையில் இப்போ திமுக இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்த கள நிலவரமாக இருக்குது.